வணக்கம். நாம் அறிந்து கொள்வோம் நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் நாம் இன்று அறிந்து கொள்ளப் போவது வயிற்றிற்கான பயிற்சி. இவற்றை முடிந்த அளவு செய்து வயிற்றிற்கு நலத்தை பெறுவோம். வணக்கம். முதலில் சாதாரண நிலையில் அமர்ந்து கொண்டு கைகளை சற்று பின்னோக்கி வைத்துக்கொண்டு கால்களை மூச்சை வெளியிட்டவாறு மேலே தூக்கி பிடிக்கவும். சற்று நிறுத்திவிட்டு பின் மூச்சை உள்ளிழுத்தவாறு காலை கீழ் அமழ்த்தவும். மீண்டுமாக மூச்சை வெளியிட்டவாறு கால்களை தூக்கி பிடித்து கொண்டு மூச்சை உள்ளிழுத்தவாறு கால்களை கீழே தாழ்த்தவும். இது கால் முதல் வயிறு வரை ஆற்றல் கொடுக்கக்கூடியது. இப்போது கால்களை மூச்சை வெளியிட்டவாறு சற்று தூக்கி பிடித்து கொண்டு கைகள் தொடுவது போல் பிடித்துக் கொள்ளவும். இருத்தி பிடிக்காமல் கைகள் தொடுவது போல். கால்களை தூக்கும் போது மூச்சை வெளியிட்டு கொண்டு கால்களை கீழே தாழ்த்தும் போது மூச்சை உள்ளிழுக்கவும். முடிந்த அளவுக்கு செய்யவும். இப்போது படுத்துக்கொண்டு மூச்சை வெளியிட்டவாறு ஒரு காலை மடக்கி முகத்தோடு சேர்த்து பிடிப்பது போல் பிடித்து கொள்ளவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு கால்களை நீட்டவும். இப்போது மறுகால் மூச்சை வெளியிட்டவாறு மூட்டையோடு முகத்தை சேர்த்து பிடிக்கவும். முடிந்த அளவு மூச்சை உள்ளிழுத்தவாறு கால்களை நீட்டவும். இது முடிந்த அளவுக்கு வளைந்து செய்யுங்கள். இது வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் வயிற்றில் உள்ள கெட்ட காற்றுகளையும் நீக்க வல்லதாயிருக்கிறது. மூன்று முறை செய்யுங்கள். மூச்சை வெளியிட்டவாறு கால்களும் மொத்தையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளிழுத்தவாறு கால்களை நீட்டுங்கள். இப்போது இரண்டு காலும் சேர்த்து செய்ய போகிறோம். மூச்சை வெளியிட்டவாறு முடிந்த அளவுக்கு முகத்தை சேர்த்து கொள்ளுங்கள் மூட்டோடு. இதுவும் மூச்சை வெளியிட்டவாறு வளைந்த நிலைக்கு வரவும், மூச்சை உள்ளிழுத்தவாறு நேர்நிலைக்கு வரவும். இது வயிற்றில் உள்ள கெட்ட காற்றுகளையும் மூட்டுகளில் உள்ள கெட்ட காற்றுகளையும் நீக்க வல்லது. அசுத்த காற்றுகள் இலகுவாக பிரிய செய்யும். அடுத்து அப்படியே எழுந்து உட்கார்ந்து மூட்டுகளை இணைத்து கொண்டு கைகளால் இணைத்து கொண்டு மூச்சை வெளியிட்டவாறு இருக்க வேண்டும். மீண்டும் மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு வெளியிட்டவாறு மீண்டும் இணைக்க வேண்டும். மீண்டுமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டவாறு இணைத்து கொண்டு மூச்சை உள்ளெடுக்கவும். மீண்டும் கீழே உட்காருவது போல் உட்கார்ந்து கொண்டு மூட்டுகளை சற்று அகற்றி கொள்ள வேண்டும். மூட்டுகள் இணைந்திருக்கக்கூடாது. முதலில் செய்தலில் மூட்டு இணைந்திருக்க வேண்டும். இதில் மூட்டு அகன்றிருக்க வேண்டும். அகன்று கொண்டு வயிற்றை உள்நோக்கி இழுத்து மூச்சை வெளியிட வேண்டும். வயிற்றை உள்நோக்கி இழுத்து மூச்சை வெளியிட வேண்டும். அடுத்து அப்படியே கைகளை முன்னே வைத்து கொண்டு மூச்சை வெளியிடும் போது நாக்கை வெளியில் தள்ள வேண்டும். இது குடலில் உள்ள தங்கியிருக்கின்ற மிச்சம் மீதி அசுத்த காற்றுகளையும் வெளியே நீக்க வல்லது. அதுபோக தொண்டைக்கும் குரல் வளத்திற்கும் இனியது. இப்போது முட்டை அகற்றி கொண்டு கை மூட்டுகளால் கால் மூட்டுகளில் வைத்து அப்படியே அகற்றி கொண்டு கைகளை கும்பிட்டவாறு மூச்சை நன்கு இழுத்து விடவும். ஒரு 3 முறை நன்கு இழுத்து விடவும். அடுத்து அப்படியே கை மூட்டுகளை கால் மூட்டுகளால் ஒடுக்கி வைப்பது போல் வைத்துக்கொண்டு குனியும் போது மூச்சை வெளியிட்டு கொண்டு தலையை உயர்த்தும் போது மூச்சை உள்ளிழுக்கவும்.
அப்படியே கைகளை தூக்கி கொண்டு மூச்சை வெளியிட்டவாறு இந்த நிலையில் சிறிது இருந்துவிட்டு குத்த வைக்கும்போது மூச்சை எடுத்துவிடவும். இது சாதாரண மூச்சு. மூச்சை விட்டவாறு மூச்சை வெளியிட்டு கொண்டு குனிந்து தரையை தொட வேண்டும். மூச்சை இப்போது உள்ளிழுக்க வேண்டும். மூச்சை வெளியிட்டு கொண்டு குனிந்து தொட வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து கொண்டு நேரே உட்கார வேண்டும். மூட்டுகளுக்கும் இடுப்புகளுக்கும் வயிற்றிற்கும் சிறந்த பயிற்சியாக அமைகிறது. ஒரு காலை தூக்கி காலின் மீது வைத்துக்கொண்டு கைகளை தூக்கி பிடிக்கவும். இது சற்று வழுக்குவதற்கான துணிகள் இல்லாமல் கொஞ்சம் வழுகாத துணியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். வழுகிற துணி போட்டால் இப்படி தான் ஆகும். வைத்து பிடித்து சாதாரண மூச்சு. மூச்சை இழுத்துக்கொண்டு மேலே கைகளை தூக்கி வைத்துக்கொண்டு கீழே இறக்கும் போதெல்லாம் மூச்சை விடலாம். மூச்சை இழுத்துக்கொண்டு கைகளை மேலே தூக்கி வைத்துக்கொண்டு மூச்சை விட்டவாறு கைகளை கீழே இறக்கவும். மூச்சை இழுத்தவாறு கைகளை மேலே தூக்கி கொண்டு மூச்சை விட்டவாறு கைகளை கீழே இறக்கவும். அதே நிலையில் சற்று பிடித்து கொள்ளலாம். அதே நிலையில் சற்று மூச்சும் எடுத்து விடலாம். இது கொஞ்சம் வயசானவங்களுக்கும் உடல் நல சரியில்லாதவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது செவுரோடு சேர்ந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணலாம். செவுரோடு சேர்ந்து இதை கொஞ்சம் பயிற்சி பண்ணலாம். அப்போ விழுந்துடாமல் இருப்போம். செவுரு நமக்கு துணையாக இருக்கட்டும். கைகளை தூக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். கைகளை தாழ்த்துங்கள். இவற்றை தினமும் பழகி கால்களுக்கும் வயிறுகளுக்கும் நலம் பெறச் செய்வோம். வணக்கம்.